நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தென்காசி மாவட்டம் தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு பாளையங்கோட்டை மறை மாவட்டம் SC மற்றும் ST பணிக்குழு, தென்மண்டல தலித் விடுதலை இயக்கம் மற்றும் இந்திய தலித் கிறிஸ்தவர் நல இயக்கம், தமிழக மக்கள் நலக்கட்சி இணைந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி துக்க நாளாக அனுசரிக்கப்பட்டு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அருட்பணி முனைவர் ஞானப்பிரகாசம் முன்னிலையில் பாளையங்கோட்டை மறை மாவட்டம் அருட்பணி ஜீவா செயலர், பட்டியலினத்தார் பழங்குடியினர் பணிக்குழு, பாளையங்கோட்டை மறை மாவட்டம் துக்க நாள் எழுச்சி உரை பேராயர் தனராஜ் ஆற்றினார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கோதர்ஷா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 15வது பிரிவிலே ஒடுக்கப்பட்ட மக்கள்கள் வாழ்வாதாரத்தில் உயர வேண்டும் என்பதற்காக தனி ஒதுக்கீடுகள் கொடுக்க வேண்டும் என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்விதமாய் கொடுக்கப்படுகின்றதான உரிமைகள் அவர்கள் சார்ந்திருக்கிற மதத்தின் பெயரால் பறிக்கப்பட்டு விடக்கூடாது என்பது மிக தெளிவாக 15வது ஷரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தவிடுபொடி ஆக்கும்படியாக முதலாவது ஜனாதிபதி ஒரு ஆணை ஒன்றை, தவறான ஒரு ஆணை ஒன்றை பிறப்பித்து விட்டார். அதுதான் 1950ஆம் வருட குடியரசுத் தலைவர் ஆணை பட்டியல் இனத்தவர் 13 என்பது. இந்த ஷரத்தை, இந்த ஆணையை 13ஐ நீக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். அந்த போராட்டங்கள் அரசுக்கு எதிராக நாங்கள் செய்தோம். அரசு இன்னும் எங்களுக்கு செவி மடுக்கவில்லை. ஆகையினால் இப்பொழுது எங்களுடைய கோரிக்கையெல்லாம் 2004ஆம் ஆண்டிலிருந்து நிலுவையில் இருக்கின்ற இந்த வழக்கை, எங்களுடைய வழக்கை உச்ச நீதிமன்றம் எடுத்து அதற்கான தீர்ப்பை விரைவிலே வழங்க வேணும். 21 ஆண்டுகள் நாங்கள் ஒரு வழக்கின் தீர்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறோம். இனியும் தாமதம் பண்ணுவது சரியல்ல. தாமதிக்கும் நீதி மறுக்கப்பட்ட நீதி என்று உச்ச நீதிமன்றம் தான் சொல்லியிருக்கிறது. ஆகையினால் இனியும் தாமதம் செய்யாமல் இந்த வழக்கிலே ஒரு சரியான தீர்ப்பை கொடுத்து எங்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்பதே இன்றைக்கு நாங்கள் பண்ணுகிற ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கியமான கோஷம். அதே சமயத்தில் ஒன்றிய அரசு இந்திய மக்களுடைய நன்மைக்காக இருக்குமேயானால் எங்களுடைய நன்மைகளையும் அவர்கள் நோக்கி பார்த்து இந்த ஆணையை ரத்து செய்து இந்த மக்களுடைய வாழ்வாதார ஜீவாதார உரிமைகளை தர வேண்டும் என்று சொல்லி ஒன்றிய அரசையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தனராஜ். என்ன பொறுப்பு? தமிழக மக்கள் நலக்கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர், பேராயராகவும் இருக்கின்றேன்.